பிஎன்எஸ்எஸ்ல வந்து வரையறை சொல்லியிருக்காங்க. பிரிவு 175லையும் 173லையும் சப்கிளாஸ் 1லேயே வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக வந்து ஒரு நீதிமன்றத்தில் இந்த ஒரு காவல் நிலையத்தில் வந்து தேவைப்படும் போது நிச்சயமாக வந்து எஃப்ஐஆர் போட்டாகணும் அப்படின்ற இது. இந்த அடிப்படையில் நம்ம அதை ஃபைல் பண்ணிடலாம். அதை உத்தரவை பெற்று எஃப்ஐஆர் போட்டுடலாம். சரி, இப்போ காவல் நிலையம் போகலை, நமக்கு வந்து காவல் நிலையத்தை எடுத்துக்காமல் ஒரு தனி புகாராக கொடுக்குறோம். அதில் வந்து ஒரு காவல் நிலைய அதிகாரி மேலேயே நம்ம ஒரு புகார் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் முதல்ல துறை சார்ந்த ஒரு புகாரை கொடுக்கலாம். அப்படி அந்த துறை சார்ந்த புகார் எடுக்காத பட்சத்தில் வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்ற பட்சத்தில் தனி புகாராக போகலாம். தனி புகார் அப்படின்னா சிஆர்பிசியில் வந்து பிரிவு 200ல் சொல்லியிருந்தாங்க. இப்போ பிஎன்எஸ்எஸில் 223 223ல் வரையறுத்து சொல்லியிருக்கிறாங்க தனி புகார். இப்படி தனி புகார் என்ன அப்படின்னா, நாம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குற மாதிரியே வந்து சாதாரண ஒரு புகார் மனு வரையறுத்துட்டு அந்த புகார் மனுவில் உரிய சாராம்சம் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத வந்து எழுதிட்டு சம்பவம் நடந்த இடம், சம்பவம் நடந்த நேரம் மற்றும் அதை பார்த்த சாட்சிகள், பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து முறைப்படுத்தி எழுதிட்டு கூடுதலாக 2 சாட்சிகளோடு கொண்டு போயிட்டு நம்ம ஒரு மனுவை கொடுத்து நீதிமன்றத்தில் அவர் மேல் நிச்சயமாக நடவடிக்கை எடுத்தாகணும், இது எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்தோம் அப்படின்னா நடுவரானவர் அந்த விசாரிச்சுட்டு 2 சாட்சிகளையும் விசாரணை செஞ்சுட்டு அதன் மீது வந்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எடுத்து எஃப்ஐஆர் போடுறதுக்கான உத்தரவு கொடுப்பார். இந்த அடிப்படையில் சம்மந்தப்பட்ட நபர் மேலே வந்து கட்டாயமாக எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணுன்ற நிர்பந்தம் வந்துடும். ஏன்னா நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னால் அதை மறுக்கவே முடியாது.